ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சின்ன சைஸ் ப்ளவுஸ்ன்னு கூட சொல்லலாம். 32 சைஸ் இது. எப்போதும் போல் கிளாத்தை வந்து நீல வாக்கில் ஒரு ஃபோல்டிங் மட்டும் இருக்க மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். கீழே ராய்ஜஸ் வந்து ஈவனாக இல்லாட்டி அதுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இந்த லைன் நேர் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால பேக் உயரம் வந்து 13 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கஸ்டமர் வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, அதனால் பேக் ஹைட்டு வந்து நான் கம்மியாக வந்து 13 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக் ரவுண்டு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரு 2 இன்ச்சு ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸை சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3/4 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயினிக்கும் 1/4 இன்ச்சு வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் போயிடும். பேக் நெக்கோட உயரம் வந்து 8.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோலோட ஹைட்டு வந்து ரெடி அளவுலேருந்து 5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மார்க்கிங்ஸை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சைஸோட செஸ்ட் வித் வந்து 9 இன்ச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட்டில் மிட் பாயிண்ட்டும் செஸ்ட் வித்தில் மிட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். நெக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து 14 இன்ச்சு, ஒரு சைடு வந்து 7 இன்ச்சு வரணும். அது வருதா என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக 7 இன்ச்சு வருது. இப்போ நம்ம கரெக்டான ஹிப் ரவுண்டு வந்து இப்போ மார்க் பண்ணலை, மேலே வச்ச அதே அளவை வந்து ஹிப் ரவுண்டாகவும் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கான 1.5 இன்ச்சும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணோம்னா ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸுக்கு. அதனால் வந்து அதே அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தையல் போடும்போது வந்து அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் தான் வந்து நான் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். இந்த ராய்ஜ் வந்து அன்னிவனாக இருந்ததுக்கு மார்க் பண்ணோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறக்காமல் வந்து செஸ்ட் வித்து அந்த பேக்கு ஃபோல்டிங்கு இது ரெண்டுக்கிட்டையும் வந்து நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பேக் வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோல்டிங் இருந்ததை இன்னொரு மடிப்பு வர்ற மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய சைடு வந்து 2 ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட் வந்து 4 ஓப்பன் சைடும் இருக்க மாதிரி வந்து நான் கிளாத்தை மடித்து போட்டிருக்கேன். இது நார்மல் ப்ளவுஸு. ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் இருந்து ஸ்லீவோட உயரம் வந்து 6 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அண்டராம் வரைகிறதுக்காக ஒரு 2.5 இன்ச்சு இருக்க மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோல்டிங்கில் இருந்து ஆம்கோல் ரவுண்டு எங்கன வருதோ அந்த இடத்துல வந்து, அதாவது 7 இன்ச்சு எங்கன வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபோல்டிங்கில் இருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே ஸ்லீவோட ரவுண்டு 5 இன்ச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபோல்டிங்கிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி வந்துட்டு பேக் ஆம்கோல் வந்து அப்படியே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு டெப்த்து வந்து நம்ம அப்படியே கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளவு தான், ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் வந்து ஒரு சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி இந்த ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு சிசர் கட்டும் ஃபோல்டிங்கில் ஒரு சிசர் கட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து டெப்த்து கொடுத்துருந்தோம்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவ் கிட்ட வந்து கொஞ்சம் மட்டும் சுருக்கம் விழுகுதுன்னா நீங்கள் 1/4 இன்ச்சில் மட்டும் வந்து அந்த டெப்த்து கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்தோடனே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து கிராஸாக போட்டுட்டு நம்ம கட் பண்ண பேக்கை வந்து போட்டு அப்படியே வந்து பேக்கில் என்ன அளவு வந்து மார்க் பண்ணமோ அதோட எல்லா அளவுமே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். செஸ்ட் வித்து நெக்கு அந்த சைடு ஆம்கோல் எல்லாமே வந்து நம்ம இதில் என்ன மார்க்கிங் இருக்கோ அதே மார்க்கிங்கை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மார்க் பண்ண எல்லா லைனும் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஷோல்டர் வந்து லூஸ் விழுகாது. இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு டெப்த்து வந்து ஒரு 1/2 இன்ச்சில் கொடுத்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ண 1.5 இன்ச்சையும் நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து 12 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்காக சேர்த்து நான் 12.25 மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மார்க்கிங்ஸை கொஞ்சம் தள்ளியும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அந்த அளவு கரெக்டாக இருக்கும், ஈவனாக கிடைக்கும் நமக்கு. இப்போ கொக்கி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 1/4 இன்ச்சில் வந்து கொக்கி ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக விரிஞ்சு வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப் மாதிரி போட்டிருக்கேன். இப்போ அந்த டாட்டோட வித்து வந்து 3 இன்ச்சு அதை வந்து தையலுக்காக நம்ம கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம்ல அதுக்கப்புறம் வந்து அந்த 3 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். மெயின் டாட் வந்து மார்க் பண்ணும்போது ஷோல்டருக்கு நேராக சென்டராக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த கப்பு வந்து அந்த டாட்டு ஒரு சைடாக வந்து போயிடும், அதை வந்து பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ 1க்கு 2 டைம் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம சென்டரில் தான் மார்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து சைடில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு உயரம் வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 1/4 இன்ச்சு வந்து பட்டி ஸ்டிச் பண்ண போயிடும். இந்த மாதிரி மார்க் பண்ணது எல்லாமே வந்து நம்ம மெயின் டாட்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கொக்கி சைடு வந்து 3.5 இன்ச்சு வந்துச்சு அந்த ஹைட்டு, அது கூட வந்து 1 இன்ச்சு மட்டும் சீம் அலவன்ஸை சேர்த்து நான் 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த சைடு வர்ற டாட்டுக்கும் வந்து ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சில் வந்து நான் இடைவெளி விட்டுருக்கேன். கொக்கி சைடு வர்ற பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு 1/4 இன்ச்சு அந்த சைடு 1/4 இன்ச்சு டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் சைடு வர்ற டாட்டுமே வந்து 2 இன்ச்சு இடைவெளியில் நான் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்கு வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் கிட்ட வந்து நம்ம 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணது மாதிரியே வந்து நெக்கு கிட்டேயும் நீங்கள் 1/4 இன்ச்சில் வந்து கிராஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்து நெக்கு கிட்ட வந்து லூஸ் விழுகாது. மெயின் டாட்டோட வித்து வந்து 1.5 இன்ச்சு இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோல் சைடு வந்து நம்ம கட் பண்ணும்போது 2ஆவதாக போட்டிருக்க லைனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ள லைன் வந்து பேக்கில் மார்க் பண்ணோம்ல அந்த அளவு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாட் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வந்து தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து ரிமைனிங் இருக்க கிளாத்தில் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை வச்சுட்டு கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு பட்டியோட லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணியிருந்ததை சேர்க்காமல் எவ்வளோ வருதோ அது கூட வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. பட்டியோட லென்த்து வந்து 9 இன்ச்சு வந்துச்சு. 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து நான் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். கீழே பட்டியோட ஃபோல்டிங்காக ஒரு 1 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் பட்டி வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு கூட போதும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த பட்டியோட வளைவு போட் ஷேப் மாதிரி போடுவோம்ல அதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே நான் லைன் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ கொக்கி சைடு வர்ற பட்டி வந்து 3.5 இன்ச்சு வருது. அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து 2.25 வருது. அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு பட்டி வந்து 3 இன்ச்சு வருது. அதை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ தான் பட்டி நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு போட் ஷேப் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணும்போது வந்து நமக்கு பட்டி வந்து கரெக்டான இடத்துல வந்து சிட் ஆகும். இப்போ மார்க்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸை பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.